ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகர லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான பலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். மார்ச் 9ஆம் தேதி முதல் மார்ச் 16ஆம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களுக்கு. மார்ச் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம். இப்போ நம்ம மகரத்துக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் போகிறாரு, குருவினுடைய நட்சத்திரத்தில். குரு 5ஆம் வீட்டில் இருக்கார், ரிஷபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ குருவினுடைய அமைப்பு இன்றைக்கி சந்திரனை போல் பலன் கொடுக்கறதுனால வேலை சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நம்முடைய வேலையில் சில மாற்றங்களுக்கும் சாதகமாக இருக்கும். திடீர்னு ஒரு ட்ரிப்பு போகிறது, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிறது, வேலையவே மாற்றுறதுக்கு அல்லது ப்ராஜெக்டை மாற்றுறதுக்கு இதற்கான முயற்சிகள், இது சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லதாக நடக்கும். உடல் சார்ந்த ஒரு பிணிகள் அப்படின்றது இருந்து அது கிளியர் ஆகிடும். ஒரு உடல் அசதியை கொடுத்து கிளியர் ஆகிடும். உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நன்மையாக இருக்கும். சுப காரியங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்கும். அப்போ நம்ம புதுசாக ஒருத்தர்கிட்ட சந்திக்கிறது, நம்ம தகவலை தெரிவிக்கிறது, மேலும் நம்மளை உறவுகளை பலப்படுத்திக்கிறது, அதுக்கெல்லாம் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். மார்ச் மாதம் 10ஆம் தேதி பூச நட்சத்திரம், 7ஆம் வீடான கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் சந்திரன் போகிறார். சனி நமக்கு கும்பராசியில் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்குது. பண வரவுக்கு நல்ல அமைப்பு, தொழில் பலம் இருக்கும், உத்தியோக பலம் இருக்கும். அதே போல் நமக்கு 2ஆம் இடம் அப்படின்னா வாக்குஸ்தானம். அப்போ பேசுனா அதில் பேசி சம்பாதிக்கிறவங்க, கலை சார்ந்த தொழில்கள், பேச்சு சார்ந்த தொழில்கள், இதுலேயும் பலம் இருக்கும். ஆனால் கணவன் மனைவி ஹெல்த்து சம்மந்தப்பட்டது யாரோ ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயத்தில் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது. நாக்கில் சனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, குடும்ப சனியாக வேலை பார்க்குது. மறுநாள் மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை ஆயில்ய நட்சத்திரம், கடகராசியில் சந்திரன் இருக்கார், புதனை போல் செயல்படுகிறார். புதன் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் இன்றைக்கும் நமக்கு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட்ஸு, அக்ரிமெண்ட் போடுறது, சிறு பிரயாணங்கள், டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கவங்க, ஐடி லைனில் இருக்கவங்க, கமிஷன் மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் இருக்கவங்க எல்லாருக்குமே சிறப்பை தரக்கூடிய நாள். இப்போ கருவிகள் சம்மந்தப்பட்டது, பைப் லைன் கனெக்ஷன், ப்ளம்பிங் ஒர்க்கு, ஒயரிங்கு, இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லதாக நடக்கும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மற்றும் நம்ம உயர்கல்வி படிக்கிறோம், ஆராய்ச்சி கல்வி படிக்கிறோம், இது சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் குழந்தைகள் முதல் நமக்கு காலேஜில் படிக்கிறவங்கள வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு இது நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது. மறுநாள் மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை மகம் நட்சத்திரம், அதாவது கேதுனுடைய நட்சத்திரம். நமக்கு 8ல் சந்திரன் போகிறாரு. 8ஆம் வீட்டில் சந்திரன் போனால் நம்ம புது காரியங்கள் பண்ணக்கூடாது. அதே போல் உறவுகள் சார்ந்தும் பொருளாதார கொடுக்கல் வாங்கல் சார்ந்து கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் ஞாபக மறதியில் நமக்கு ஒரு விடுபடுதல் ஆயிரும். அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா பொருள் இழப்புகள் நேரிடும். ஹெல்த்துலேயும் பார்த்துக்கணும், விபத்து சம்மந்தப்பட்டதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ கேது சூரியனை போல் பலன் தர்றார். கேது 9ஆம் வீட்டில் இருக்கார், சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் ஏதோ ஒன்று மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதோ, பூர்வீகம் சம்மந்தப்பட்டதோ, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதோ, நம்முடைய புத்தி, நம்மளுடைய அறிவின் மூலமாக நம்ம சம்பாதிக்கிறது அது குறிக்குது. அதனால் தொழிலுக்கு நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். மறுநாள் மார்ச் 13 சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரனும் சனி நட்சத்திரத்தில் இருக்காங்க, ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காங்க.
நமக்கு தொழில் கிரகமே சுக்கிரன் தான். அதனால் நன்மைகளை செய்யும். அதனால் பண வரவு இருக்கும். இப்போ ஒரு டாக்குமெண்ட் மூலமாக பணம் வர்றது, ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக பணம் வர்றது, சில பேருக்கு பிரயாணங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலமாக பணம் வர்றது, இது மாதிரி நம்முடைய அறிவை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிற அமைப்புக்கு இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஒன்று கவனிக்கணும். இப்போ நம்ம வரிசையாக இந்த நாள் பலனெல்லாம் பார்த்தா கூட நம்ம ஜாதகத்தை பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் போட்டு 12 பாவ உபநட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது நமக்கு 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தன்னைக்கு நமக்கு அது ரிவர்ஸாக வேலை செய்யும். இப்போ இதெல்லாம் பலன்கள் சொல்கிறோம். இது பொது பலன். இப்போ அந்த நட்சத்திரம் நமக்கு ஆகாத நட்சத்திரம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நாம் புது காரியங்களை செய்யக்கூடாது. அதுபோக சந்திரன் 8ல் போகிறதும் அவ்வளோ நல்லதில்லை. இப்போ நம்ம மகர லக்னத்துக்கு எல்லாமே மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் முழுசாக நமக்கு 8ல் தான் இருக்குது. அதனால் இந்த பூர நட்சத்திரத்தன்னைக்கு இந்த புது காரியங்கள் தவிர்த்துக்கோங்க. ரொட்டீன் ஒர்க்கு சாதகமாக இருக்கும். மார்ச் 14ஆம் தேதி உத்திர நட்சத்திரம். 8ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 9ஆம் வீட்டுக்கு போவார். அதாவது மதியம் 12:55க்கு மாறுவார். 8ல் இருக்கிற சந்திரன் 9க்கு மாறுவார். இன்றைய பலன் நம்மளுக்கு சூரியன் மாதிரி கிடைக்கும். சூரியன் 2ஆம் வீட்டில் சனியோட சேர்ந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது. குரு நமக்கு 5ல் இருக்கிறதுனால ரிலாக்ஸேஷன், ஒரு பொழுதுபோக்கு, ஒரு சுப நிகழ்ச்சிகள் அல்லது குழந்தை பிறப்பு, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்காக நம்ம முயற்சி செய்கிறது. சந்தோஷத்துக்கு, குழந்தைகள் வழி சந்தோஷத்துக்கான நிகழ்வுகளுக்கெல்லாம் நல்லா சாதகமாக இருக்குது. இந்த நாள் குருவை போல் பலன் தர்றதுனால நமக்கு 6ல் இருக்கிற செவ்வாயும் குரு நட்சத்திரம், 2ல் இருக்கிற சனியும் குரு நட்சத்திரம், 3ல் இருக்கிற ராகுவும் குரு நட்சத்திரம், அது மாதிரி இருக்கிறனால அந்த குருவின் மூலமாக நமக்கு ஒரு நிகழ்வுகள் ஏற்படுகிறது. மார்ச் 15ஆம் தேதி அஸ்த நட்சத்திரம். 8ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 9ஆம் வீட்டுக்கு மாறிடுறார். இன்றைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நல்லாயிருக்கும். அதே போல் மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், கமிஷன், ஐடி, இது மாதிரி கன்சல்டிங், டிரான்ஸ்போர்ட்டேஜ் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழிலும் நல்லாயிருக்கும். சந்திரனுங்கிறதுனால கோயில் வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள், பூர்வீகம், தந்தை வர்க்கம் இது சம்பந்தப்பட்ட நன்மைகளெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அஸ்தம் என்பது நமக்கு நம்ம லக்னத்திலேயே திருவோணம் இருக்கு இல்லையா, அதனால் இந்த திருவோணம், ரோகிணி, அஸ்தம் இந்த 3மே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், உறவுகளை வளர்க்கும். மறுநாள் மார்ச் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 11:44க்கு சித்திரை நட்சத்திரம், செவ்வாய் கிரகத்தினுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாயும் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறனாலையும் புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறனாலையும் இன்றைக்கி நமக்கு மகிழ்ச்சி தரும். சிறு சிறு மாற்றங்கள் நடக்கும். இன்றைக்கும் ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணுறவங்களுக்கும் படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கும் நல்ல வளர்ச்சியை தரும், உறவுகளுக்கும் நல்ல பலத்தை கொடுக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.